நாடாளுமன்றத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என சமாஜ்வாதி எம்பி கூறியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். விவரம். இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பி ஆர்.கே. சௌத்ரி நாடாளுமன்றத்திலிருந்து செங்கோலை அகற்ற வேண்டும் என்றும், இது மன்னராட்சி கிடையாது, அரசியலமைப்பு சாசனத்தின்படி ஜனநாயக முறைப்படியான ஆட்சி நடைபெறுகிறது. எனவே செங்கோல் அகற்றப்பட்டு அங்கு அரசியல் சாசனத்தினுடைய நகல் வைக்கப்பட வேண்டும் என்று அவர் பேட்டி அளித்திருந்தார். இந்த நிலையில் இந்த கருத்திற்கு தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை தற்பொழுது கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு இருக்கிறார். அவர் அந்த கருத்தில் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் நமது கலாச்சாரத்தையும் நமது நடைமுறைகளையும் தொடர்ச்சியாக அவமதித்து வருவதாகவும், இந்த விவகாரத்தில் திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தில் போதிய ஞானம் இல்லாமல் பேசியிருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சியினுடைய உறுப்பினருக்கு இது தொடர்பாக நமக்கு அவர் தொடர்பான தகவல்களை அளிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் அந்த செங்கோல் வைக்கப்பட்ட நிகழ்வு என்பது தமிழகத்தில் இருந்து சென்ற ஆதீன அவர்களினுடைய ஆசீர்வாதத்தால் அந்த நிகழ்வு வைக்கப்பட்டது எனவும், சமாஜ்வாதி எம்பியினுடைய இந்த கருத்து என்பது தமிழகத்தை சேர்ந்த ஆதீனத்திற்கு அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அவர்களை இழிவுபடுத்தும் வகையில் அந்த கருத்து உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி சாம் பெட்ரோடாவை நீக்கிய காங்கிரஸ் கட்சி மீண்டும் அவரை அந்த கட்சியில் இணைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் சமாஜ்வாதி கட்சியினுடைய இந்த எம்பியினுடைய இந்த கருத்து என்பது தமக்கு ஆச்சரியம் அளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.